கொஞ்ச நேரம். இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறேன். என்னால் முடியல. கொஞ்ச நேரம் போயிடலாம். வீட்டுக்கு போகணும். இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லுங்க. அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? வா. எனக்கு வேற ப்ரெஷர் இருக்கு. நான் ப்ரெஷர் மாத்திரம் வேற போடல. என்னங்க? அம்மா வீடு வரைக்கும் போகணும். இன்னைக்கு கொண்டு போய் வீட்டில் விடுறீங்களா? என்ன திடீர்னு கிளம்புறேங்கிற? அது ஊரில் கோயிலில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். நான் போய் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவா? நான் தூங்கி 3 நாள் ஆச்சு. உனக்கு மனசாச்சே இல்லைல்ல? என் ஃப்ரெண்டு ட்ராவல்ஸில் சொல்லி விட்றேன், நீ காரில் போயிட்டு வந்துடு. சொல்லு மச்சான். மச்சான், என் ஒய்ஃப் விருதாச்சலம் வரைக்கும் போனோங்கிறா. கார் அமுச்சு விட்றா. டூர் போன வண்டி இன்னும் வரல, டிரைவரும் யாரும் இல்லை. ஏன் மச்சான், ஏதாவது அர்ஜென்ட்டா? ஆமாண்டா. வேற வண்டி வேணா இருக்கு, வர சொல்லிட்டா? ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுறா. ஆரன் சவுண்ட் கேக்குது. வண்டி வந்துச்சு, போலாம். வா போலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. சரி, நீ வா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரி. திரும்ப எப்போ வருவ? நாளைக்கு சாயந்தரம் வந்துடுங்க. சரி, பாய். விருதாச்சலம் போகிறேன்னு சொன்னீங்களே, விருதாச்சலத்தில் எந்த இடத்துக்கு போகிறீங்க? பெரியார் நகர் 2nd ஸ்ட்ரீட். சரிங்க, ஓகே. என்னங்க ரொம்ப நேரமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. உங்கள் வீடியோலாம் நிறையா பார்த்துட்ருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் உங்கள் ஃபேன். தேங்க்ஸுங்க. நீங்கள் தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க. பணம்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா எல்லாரும் கூடயும் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணலான்ட்டு. சரி, அப்போ உங்கள் கூட ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டுமா? உங்களுக்கு இல்லாததா? அழகான பொண்ணு கேட்டால் எதை வேணால் கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு செல்ஃபி கொடுக்க மாட்டேனா? சரிண்ணா, நான் இறங்கும்போது எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்துங்க, ஆனால் அண்ணன்லாம் கூப்பிடாதீங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணலையா? காசு பணம் இருக்க வரைக்கும் தாங்க எல்லாமே. எங்களெல்லாம் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ யாருங்க தயாராக இருக்காங்க? கண்டிப்பாக எங்கேயாவது உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. உங்களை மாதிரி நல்ல பொண்ணாக கிடைச்சா ஜாலியாக பீச்சு பார்க்குன்னு செலவு பண்ணி சுற்றுவேன். என்ன சொன்னீங்கப்பா? என்கிட்ட லட்சமாக பணம் இருக்குது, ஆனால் ஜாலியாக செலவு பண்ணிட்டு சுற்றுறதுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னேன். நிப்பாட்டுங்க, எங்கள் வீடு வந்துருச்சு. எவ்வளோங்க? பணம்லாம் எதுவும் வேணாம், உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் தரேன். செல்ஃபி எடுக்கிற நீ எடுக்கலையா? இல்லைங்க, வேணாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக பேசுகிற மாதிரி தோணுது. எப்படியும் அவங்ககிட்ட பணம் காசு இருந்தாலும் உனக்கு கொடுக்க போகிறதில்ல. நீ நினச்ச வாழ்க்கையை வாயறதும் கஷ்டம்தான். இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிக்கணும். யாருக்கு யாரை எப்போ பிடிக்குன்னு தெரியாதுல்ல. மனசில் பட்டதை பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. சரி, வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம்.
சரி வரட்டுமா? ம். நான் கிளம்பட்டுமா? மொபைல் நம்பர் கொடுக்காம போற, ஏன் பிடிக்கலையா? 7452676704. பாய். பாய். ஃபோன் பண்ணு. ம். மா வாம்மா. இப்போதான் அம்மா ஞாபகம் வந்துச்சா? எங்க மாப்பிள்ளைய காணோம்? அவர் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வந்திருக்காருமா, அதனால கேப் புக் உனக்கு பண்ணி எத்தனை கொடுத்தேன். வாட்டி நான் சொல்லியிருக்கேன், எப்போ வெளியில போனாலும் வந்தாலும் சரி மாப்பிள்ளை கூட தான் வரணும், மாப்பிள்ளை கூட தான் போறணும்னு சொன்னனா இல்லையா? உட்காரு. ஆமா, என்ன விஷயமாம்மா வந்த? நம்ம ஊர் கோயிலில் ஷூட்டிங் எடுக்கிறாங்கல்ல, அதில் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? அடி அறிவு கட்டவளே, நம்ம ஊர்ல கோயில் திருவிழா நடக்க போகுதுல்ல, அதனால ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னம்மா சொல்கிற? சரி, நீ போயிட்டு தம்பியை கூட்டிட்டு வா. நீ தனியாக வரக்கூடாதுன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். நீ ஒரு நாள் இங்கே வந்து தங்குவ, ஊரில் உள்ளவனுங்கெல்லாம் அதை இதையும் சொல்லுவானுங்க, குடும்பத்தை கெடுத்து விடுவானுங்கடி. இனிமே இதே மாதிரி பண்ணக்கூடாது. என்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தாலும் மாப்பிள்ளை கூட தான் வரணும், இல்லாட்டி வராத. உடனே கிளம்பு போ. ஹலோ, எங்கே இருக்கீங்க? இங்கே தான் பக்கத்தில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. இப்போ விட்டுட்டு போனீங்கல்ல, அதே இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ, உங்கள் கூட வர ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. காரை வீட்டில் விட்டு பைக்கில் வந்தேங்க டீ கடைக்கு. சரி பரவாயில்ல, வாங்க. வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே போகிறேங்கிறீங்க. ஏன், என்னாச்சு? ஷூட்டிங் பார்க்க தான் வந்தேன் அம்மா வீட்டுக்கு. ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சான், அதான் வீட்டுக்கே போயிடலான்ட்டு. சரி வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி, ஓகே ஓகே. ஏறுங்க போகலாம். என்னடி அதுக்குள்ளே வந்துட்டா? 2 நாள் கழிச்சு தான் வருவோன்னு சொன்னா? கோயில் ஃபங்க்ஷனா, ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சான், வந்துட்டேன். பிக்கப் பண்ணு, பிக்கப் பண்ணு, பிக்கப் பண்ணு. எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? நீ இப்போ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் மைண்டே ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ஓகேன்னா பியர் 2 வாங்கிட்டு வரேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினேன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என் வீட்டுக்காரு இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தாரு, ரொம்ப பயமா இருக்கு. ஏய், ஒரே ஒரு நிமிஷம். என்னங்க, வீட்டுக்கார் வந்துட்டார், வைங்க. இப்போ பேசவே பேச மாட்டியா? சரிம்மா சரிம்மா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க இவ்வளோ நேரமா? என்னங்க, அம்மா கிட்ட தான் பேசுறேன், நீங்க பேசுங்க. இல்லை வேணாம், நான் தூங்கி 3 நாள் ஆச்சு. உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். நீ போய் சாப்பிட்டு படு. நான் போய் படுக்கிறேன். சரிங்க, வரேன். சொல்லுங்க. மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஒரு கம்பெனிக்கு தானே கூப்பிட்றேன். எங்க கூட்டிட்டு போற? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் வாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு யாரும் எல்லா இடத்துல வண்டியை நிறுத்திட்டு 2 பேரும் ஃபுல்லாக குடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு வரலாம். குடிக்கிறதுக்கு மட்டும் தானே கூப்பிடுற? எது நடந்தாலும் உங்கள் அனுமதியோட தான் நடக்கும். என்ன மாதிரி பாசமாக பார்த்துக்கிறதுக்கு இந்த உலகத்தில் என்ன தவிர வேறு எந்த ஆம்பளையும் இன்னும் பிறக்கலைங்க. என்னங்க பதிலே காணோம்? அப்புறம் இந்த வீட்டு பக்கம்லாம் வராத, தெருமோனையில் நில்லு, நான் வரேன். சரி ஓகே, வந்துடுறேன்.
மாலா 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 ஏய் மாலா ஏய் எங்கடி இருக்கா? எங்கே போய் தொலைஞ்சிருப்பா? இங்கேயும் காணோம். ஏய் மாலா ஏய் ஏய் எங்கடி இருக்கா? எங்கே போயிருப்பா மாலா? அக்கா அக்கா வாப்பா. ஒரு நிமிஷம்க்கா. அக்கா என் ஒய்ஃபு பார்த்தீங்களா? ஏன்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நைட்டெல்லாம் தேடி பார்த்தேன், வீட்டில் ஆளை காணோம். அதான் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களான்னு கேட்க வந்தேன். நான் எதுவும் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன்ப்பா. நேற்று சாயந்தரம் ஒரு கார் ஒன்று வந்தது. இந்த படத்தில் கூட நடிச்சிட்டு இருக்கான்ல, அதான்ப்பா அந்த வெற்றிம்பாங்கல்லப்பா. எனக்கு யாருன்னு சரியாக தெரியல. அவன் தான்ப்பா கொஞ்ச நாளாக வந்துட்டு போயிட்டு இருந்தான். அது எதுக்கு சரி அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டுன்னு தான் விட்டுட்டேன்ப்பா. பக்கத்தில் இருக்கீங்க, நல்லது கெட்டது பார்த்துப்பீங்கன்னு தான் அவளை தனியாக வீட்டில் விட்டு வேலைக்கு போகிறேன். நீங்கள் எதனா ஒன்றுனா ஏன்ட்டு சொல்லியிருக்கலாம்லக்கா. தம்பி நீ ஈஸியாக சொல்லிடுவ. இங்கே நடக்கிறத நான் ஏதாவது சொல்ல போய் குடும்பத்தை கெடுத்துட்டேன்னு எனக்கு ஏன்பா கெட்ட பேரு? அதெல்லாம் எதுக்குப்பா நமக்கு? அவன் சொந்தக்காரனா இருப்பான், நல்லது கெட்டது பார்க்குறவனா இருப்பான். அதனால தான்ப்பா நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லலை. எந்த பக்கம் போனாங்கக்கா? ஒரு 4:30 மணி இருக்கும்பா. கடைக்கு போயிட்டு வரும்போது எதுப்புற போனாங்க. சரி, நான் என்னன்னு பார்க்குறேன்க்கா. சரிப்பா. எங்கம்மா இந்த நேரத்துல கிளம்பிட்ட? சும்மா பக்கத்துல தான் போயிட்டு. சரி போயிட்டு வா.
கடைக்கு போயிட்டு வரும்போது எதிர்ப்புற போனாங்க. என் பொண்டாட்டி இந்த பக்கம் பார்த்தீங்களாக்கா? ஆமாப்பா, சினிமாவில் ஒருத்தவங்க அவங்க பேர் கூட தெரியல தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போனாங்க. எந்த பக்கம்க்கா போனாங்க? இந்த பக்கம் தான் போனாங்கப்பா. இந்த பக்கமா? ஆமாப்பா. என்ன பண்ற? போ. சினிமாவில் ஒருத்தவங்க அவங்க பேர் கூட தெரியல தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போனாங்க. ஏங்க 2 சிப்ஸ் பாக்கெட் கொடுங்க. வேற என்ன வேணும்? உனக்கு எதாவது வேணுமா? ஒரு தண்ணி பாட்டில் மட்டும். இந்தாங்க. இந்தா. இங்கே பாரு மச்சான், என் தலைவன் புதுசாக அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்கான்டா. நம்ம தலைவர் மாதிரி நடிக்க இந்த தமிழ்நாட்டில் ஆளே கிடையாதுடா. யாருங்க இது? என்னது யாரா? என் தலைவன் பெரிய நடிகையா, பெரிய நடிகை. யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ்ண்ணே. அந்த வெற்றிம்பாங்களப்பா, தலைவன் என்னென்னமோ பண்றாரா? அவன் தான்ப்பா கொஞ்ச நாளா வந்துட்டு போயிட்டு இருந்தான். ஆமாப்பா, சினிமாவில் ஒருத்தவங்க அவங்க பேர் கூட தெரியல தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போனாங்க. பைக்ல போறவங்க அவங்க கூட அப்படியே போயிடு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு மச்சி, பைக்ல போறது எனக்கு பிடிக்கல. தலைவன் பயங்கரமா இருக்காரு. நடிக்கிறாருல, தலைவன் நடிச்சாலே பயங்கரமா இருக்குண்டா. இங்க பாரு புது ஃபிகரோட டான்ஸ் ஆடுறாரு. செம்மையா இருக்குடா ஃபிகரு. ஏய், என் வீட்டுக்கு டிரைவர் அனுப்பிச்சல, அவன் அட்ரஸ் அவன் ஃபோன் நம்பர் அனுப்பி விட்றான். ஏன்டா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அனுப்பிச்சி விட்றான். சரிடா. மச்சி இது புது வீடியோடா. ஆமா மச்சி, அதுக்குள்ள எவ்வளவு பேர் பார்த்துட்டாங்க பாடுறா. தலைவன் நடிச்சாலே எல்லாரும் பார்க்குறாங்கடா. சூப்பர்ரா. தலைவனுக்கு லக்குடா. ஆமா மச்சி, மச்சக்காரன்டா.
சொல்லுங்கள் ப்ரோ, என்ன விஷயம் இந்த நேரத்தில் வந்துருக்கீங்க இங்கே? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரியாக தெரில எனக்கு. என் ஒய்ஃபை நீங்கள் தான் கடைசியாக கூப்பிட்டு போனீங்க. கூப்பிட்டு போனா நான் என்ன என் வீட்டில் கூட்டியாந்து வச்சுருக்கேன், நீ வேணா போய் பாரியா? ஐயோ, உங்களெலாம் நான் எதுவும் தப்பாக சொல்லலை. போலீஸ்க்கெலாம் போனால் அசிங்கமாகிடும் தான் நானே தேடிக்கிட்டு இருக்கேன். அவள் போனால் கூட பரவாயில்ல, 10 லட்சம் மதிப்பில் தங்க கொடி இடுப்பில் போட்டிருந்தா. அதை நம்பி தாங்க லோன் போட்டு வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். அதை கொடுத்தா கூட போதுங்க, போயிடுவேன். அந்த நாய் எங்கே வேணால் போட்டுங்க. போகும்போது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலான்னு கேட்டு போகலான்னு வந்தேங்க. இல்லைங்க, என்கிட்ட எதுவும் சொல்லுங்க. பத்து லட்சம் மதிப்பில் தங்க கொடி இடுப்பில் போட்டிருந்தா. என்னடா பண்ண என் பொண்டாட்டிய? ஒரு நாளைக்கு முன்னாடி நானும் அவளும் ஒரு இடத்துல போய் காரை நிறுத்திட்டு இந்த அப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீயே குடி. நீ தானே கம்பெனி கொடுக்குற வான்னு சொன்ன. கையெடுங்க. அப்புறம் எதுக்கு என் கூட வந்த? அதுக்கு நீ வராமல் இருந்திருக்கலாம்ல. நான் கிளம்புறேன். குடி. இன்னும் கொஞ்சம் குடியேன். இன்னும் கொஞ்ச நேரம். என்னால முடியல. இவ்வளோ தூரம் வந்துட்டு போறேன். முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் போயிடலாம். ப்ரெஷர் மாத்திரை வேற போடுற. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சொல்லல, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? வா. என்னால முடியல. ஐயோ, என்னால முடியல, விடு. ஏய் ஏ மலா, ஏ மலா, ஏ மலா.
ஆசை வார்த்தை காட்டுற ஆண்களுக்கும் அதை நம்பி போகிற பெண்களுக்கும் இது போல தான் நடக்க நேரிடும். இந்த மாதிரி மாய வலையெல்லாம் மாட்டாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். பொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு யாருங்கிற அந்த கொஸ்டின் மார்க்குள்ளே தான் அவளோட மொத்த உலகமும் அடங்கியிருக்கு. ஒரு சில பொண்ணுங்க இன்றைக்கி எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கையோட முடிவு எப்படி திரும்ப இருக்கும்? ரொம்ப மோசமானதாக இருக்கும். இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு பேராசை பிடிச்ச எண்ணத்தோட பெருசாக வாழணும்னு நினைக்கிற ஒரு சில பொண்ணுங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒருத்தன் கூட போனால் எவ்வளோ கொடுப்பான்? 50,000 கொடுப்பான், இல்லை 1,00,000 கொடுப்பான். எத்தனை மாதம் அதை வச்சு சந்தோஷமாக இருந்துருவேன். ஆனால் புருஷங்கிறவன் அப்படி இல்லை. சாவர வரைக்கும் சம்பாரித்து போட்டாகணும். அவனை யாரும் மதிக்கிறதே கிடையாது. வெளியே போய் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துடுவேன். எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அது கொஞ்சம் நாளைக்கு தான். அதை ஒரு சில பொண்ணுங்க புரிஞ்சிக்கிறதே இல்லை. சில பொண்ணுங்கள்லாம் நினைக்கலாம் இந்த ஜென்ரேஷன் மாறி போயிடுச்சு, இப்போல்லாம் இப்படி தானே. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜென்ரேஷன் எத்தனை வேணால் மாறி இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு சில பொண்ணுங்களோட எண்ணமும் செயலும் மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்குது இன்னைய வரைக்கும். 1970 பெத்த பிள்ளைங்களை கிணத்துல தூக்கி போட்டு கள்ளக்காதலனோட ஓடினான். 1980 புருஷன் தலையில் கள்ள தூக்கி போட்டு வேற ஒருத்தன் கூட ஓடினான். இன்னமும் இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முடிவு தான் என்ன? கணவனை மதிக்க தெரிஞ்ச ஒருத்தியால் மட்டும்தான் நல்ல குடும்பத்தை நடத்த முடியும், நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி எவன் மதிக்காமல் தனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் வாழலான்னு வாயிறாளோ அவளோட வாழ்க்கை நான் முதல்ல சொன்ன அந்த கொஸ்டின் மார்க்குள்ளே தான் முடியும். அது நல்லதாகவும் முடியும், கெட்டதாகவும் முடியும். இந்த மாதிரி இருக்க ஒரு சில பொண்ணுங்களெல்லாம் என்ன பண்ணலாம்?